சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளிலும் என்றென்றும் பெண்மையை போற்றுவோம். அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அன்னையின் அருள் வாக்கு. நாளைய உலகம் சக்தி உலகம். அடிமைத்தனம் மாறி பெண்கள் அறிவாளிகளாகவும் ஆன்மீகத் துறையில் சுதந்திர பறவைகளாகவும் மாற வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் வி. புத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி பராசக்தி. என் பேர் சக்தி ஜமுனா ராணி, கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த முறை குரு அம்மாவோட பிறந்தநாளுக்கு நான் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகம். அம்மா நீ விருப்பப்பட்டால் வரவையுமா, இல்லைன்னா பரவாயில்ல நான் மன்றத்துக்கு கூட போய்க்கிறேம்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு மன்றம் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. முதல்ல நான் அம்மாவுக்கு அதற்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அம்மா கிட்ட பூரண சரணாகதி அடைஞ்சிட்டா பொது சக்தி நமக்கு எவ்வளவு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தவிடுபொடி ஆகிடும். கடந்த முறை நான் 2023 குரு அம்மாவோட பிறந்தநாளுக்கு வந்தேன். 24 எனக்கு வரக்கூடிய மனசு இல்லை. குரு அம்மா இல்லாதப்போ நம்ம எப்படி இங்கே வர்றது, வந்தாலும் அழுதுகிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். இந்த வருஷம் நான் மனசு குரு அம்மா பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இல்லை நம்ம இனிமேல் கவலைப்படக்கூடாது, குரு அம்மா நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் குரு அம்மா நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க, அதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், குரு அம்மா மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். அதே சமயத்தில் இப்போது கடந்த முறை நான் அம்மாவுக்கு மாலை போட்டு வரும்போது ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்னென்னா நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஆனால் ரிசர்வ் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. அம்மா ஏஜ் ஆனவங்க, அதனால் நான் பர்த்தில் போட்டுட்டேன். ஆனால் 5 பேருக்குமே கன்ஃபார்ம் ஆகாமல் தான் இருந்துச்சு. 1 மந்த் பிஃபோரே. எப்படி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப டவுட்டு. அம்மா எனக்கு தெரியாது, உன் மேலே பாரத போட்டோம், எங்களுக்கு பர்த்து கிடைக்கலான்னு பரவாயில்ல, அம்மா வயசானவங்க அவங்க படுக்கணும், அதனால் அவங்களுக்காக கன்ஃபார்ம் பண்ணி கொடுமான்னு வேண்டிக்கிட்டேன். நாங்கள் அம்மாவுக்கு மாலை செலுத்திட்டு பிறகு தொண்டு கரூர் மாவட்டம்ங்கிறதுனால நாங்கள் ஃபுல்லாக காயின் என்ற பணி தான் எங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப உடம்புல டயர்டாக இருந்துச்சு. அம்மா நீ பார்த்துக்கம்மான்னு போனோம். கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறது ரிசல்ட் கிடச்சிது. கரெக்டாக நாங்கள் ஏறக்கூடிய கோச் கரெக்டாக எங்களுக்கு எதிர்த்தாப்புலே இருந்ததுனால டக்குன்னு ஏறிட்டோம். ஏறின உடனே அம்மாவுக்கு கொடானு கொடி நட்டு சொல்லிவிட்டு நான் நல்லபடியாக பயணத்தை தொடர்ந்தோம். அம்மாவை நினச்சி எது நினச்சாலும் அது நிச்சயமாக நடக்கும் சக்தி. சட்டத்தால் ஆகாததும் அதிகாரத்தால் ஆகாததும் அம்மா மேலே நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக நடக்குங்கிறத நான் கண்கூட உணர்ந்திருக்கேன் சக்தி. ஒவ்வொருத்தரும் அம்மாவை காலை பிடிச்சிக்குங்க, இறுக்கி உடம்பு பொடியாக பிடிச்சிக்குங்க, நிச்சயமாக நமக்கு அது நல்ல காலம் பிறக்கும். நன்றி சக்தி. வணக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.